ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில் எல்லா அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வர தீர்மானித்து விட்ட உன் சாயப்பா, அந்த அதிர்ஷ்டத்தை நீ எதிர்பார்த்த விதத்தில் உன் கைகளிலேயே ஒப்படைப்பதற்கான நேரத்தையும் உருவாக்கிவிட்டேன் என் செல்லமே. என் வாழ்க்கை இப்படியே இருந்துடணும், நான் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு ஒரு சிலரும், என் வாழ்க்கை இப்படியே இருந்துடுமோ, இந்த துன்பங்களும் பிரச்சனைகளும் இப்படியே எனக்கு கஷ்டமாகவே இருந்துடுமோன்னு பல பேரும் பயந்து பயந்து தானே தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எதிர்பார்க்குறதுல உனக்கான வாழ்க்கையில் எது நல்லதோ, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருமோ, அப்படிப்பட்ட நிம்மதியான சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்குறேன் செல்லமே. பழம் சாப்பிடுகிற சின்ன கிளியும் பிணம் சாப்பிடுகிற பெரிய கழுகும் ஒரே பறவை இனமாக இருந்தாலும் அதனுடைய குணமும் தரமும் வேறுதானே. அப்படிதான் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களின் மனசும் வேறு வேறாக இருக்குது. எல்லாரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி நல்லவங்களா தெரிஞ்சாலும், மனிதாபிமானம் கொண்ட மனிதர்கள் போல இருந்தாலும், பேசும்போதும் பழகும்போதும் தானே யாரு கெட்டவங்க யாருக்குள்ள நரி புத்தி கொண்டவர்கள் என தெரிகிறது. மனிதர்கள் பேசுவதையும் பழகும் விதத்தையும் வைத்து யாருக்கும் முழு உரிமையையும் கொடுத்து விடவும் வேண்டாம், யாரையும் நம்பிடவும் வேணாம். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு உன்னை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவர்களிடம் பேசலாம். ஆனால் அது கூட அளவோடு இருக்கட்டும். உன்னுடைய பலவீனத்தையும் உன் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களையும் அப்படியே யாரிடமும் போய் ஒப்பிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி முடிக்க உன் சாயப்பா நான் தயாராக தான் இருக்கேன். நீ தேவையில்லைன்னு யார் நினைக்க துவங்குவதற்கு முன்பாகவும் நீயே விலகி நின்று விடுவதுதானே சரியானது. சூழ்நிலை மாறும்போது சில பேருடைய வார்த்தைகளும் மாறும், ஏன் பல பேருடைய முகங்களும் மாறி அவர்களுடைய உண்மையான முகங்கள் வெளிவரத் தோன்றும். கோர முகங்களும் கொடுமையான முகங்களும் மற்றவர்களுக்கு கெட்டது செய்ய துடிக்கும் முகங்களும் யார் என்பதையும் நீ புரிஞ்சுக்கொள்ளணும்னா கஷ்டம் வந்தால் மட்டும்தான் முடியும். உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமோ பிரச்சனைகளோ வரும்போது தானே மற்றவங்க எல்லாருமே சிதறி ஓடுவதை உன்னால் பார்க்க முடியுது. இத்தனை நாள் கூடவே இருந்தாங்களே, நல்லவங்க போல நடித்தாங்களே, சிரித்து சிரித்து பேசினாங்களே, இப்போ ஒரு அவசரத்துக்கு உதவின்னு போய் கேட்டால் இப்படி அலறி அடித்து ஓடுறாங்களேன்னு அவர்களுடைய உண்மை குணத்தை புரிந்து கொள்வதற்கான நேரத்தை தான் இத்தனை நாளாக நான் உனக்கு கொடுத்தேன். இப்போது நீ அனுபவித்த துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் எல்லாம் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாறி போய் உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லதாக நடக்கப் போகுது. நல்லவராக நடிப்பதற்கு எல்லாராலும் முடியும், ஆனால் நல்லவராக வாழ்வதற்கு சில பேரால் மட்டும்தானே முடியும். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளையாக நீ வாழணும். அன்பும் அரவணைப்பும் பாசமும் மனிதாபிமானமும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கணும் நான் நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் மற்றவர்களை வெறுக்காமல் எப்போதும் மற்றவர்களிடம் உண்மையான அன்போடு பேசுவதென்பது அவ்வளவு சுலபமாக முடியாத காரியம். ஒரு சொல் போதும் என்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே. அதாவது ஒரு சொல் மட்டும் அளவோடு பேசக்கூடிய, அன்பை அளவோடு காட்டக்கூடிய ஆளாக நீ இருக்கணுமே தவிர அதிகமாக பேசி உன்னுடைய மதிப்பையும் குறைச்சிக்க கூடாது. உன்னுடைய வார்த்தைகளையும் நேரத்தையும் கூட வீணாக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு உறவு உன் மேலே அன்பாக இருக்கணும், உனக்கு ஆறுதலாக இருக்கணும் நீ ஏங்கிக்கிட்டு இருக்க. எல்லா மனிதர்களுடைய மனசும் இதைத்தான் கேட்கிறது என்பதை நீ அறிவாயா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் யாராவது ஒரு சின்ன விஷயம் நம்ம சரியாக செய்யும்போது பாராட்டிட மாட்டாங்களா, நமக்கு உண்மையான அன்பை காட்டிட மாட்டாங்களான்னு எல்லார் இதயத்திற்குள்ளும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் தான் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் கலகலப்பாக சிரித்து பேசணுங்கிறது எல்லாருடைய மனசில் இருந்தாலும் கூட இங்கே யார் எப்படிப்பட்டவங்களோ, கொஞ்சம் சிரித்து பேசினா நம்மளை ஏமாத்திடுவாங்களோ துரோகம் செய்திருவாங்களோன்னு மனசுக்குள் பயப்பட வேண்டியதாக தானே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இருக்குது. யார்கிட்டமே சொல்ல முடியாத, வெளியிலையும் எடுத்து சொல்ல முடியாத சோகங்களும் ரகசியங்களும் எல்லா மனிதர்களின் மனசுக்குள்ளேயும் இருக்குது. நீ கவலைப்படாத என் செல்லமே. எல்லாருக்குமே உன்னோட செயல் பிடிக்கணும்னு எதிர்பார்க்காத, எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்காத. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக இறைவனால் கூட இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. நீ நீயாகவே இரு, உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும்.